ஆகட்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக வேகமாய் கடந்து செல்வோம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் சர்வீஸை சீக்கிரமாக முடிக்க முயற்சி செய்கிறேன். பட் எனிவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 Peter chapter 4 and verse 7. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு என்ன உள்ளவர்களாயிருங்கள். கவனிங்க, இந்த ஜாக்கிரதை என்ற வார்த்தை பொதுவாக நம்ம அது எதுக்காக சொல்லுவோம்? மிரட்டுறதுக்குன்னு சொல்லுவோம் அப்படின்றார் பிரதர். ரைட், இட்ஸ் அ வார்னிங். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இல்லை, சாஃப்டாக சொல்கிற விஷயம் இல்லை. ஏய் ஜாக்கிரதை அப்படின்னுவோம். அந்த மாதிரி பேதுரு சொல்கிறாரு, ஜெபம் பண்ணுறதுக்கு என்னவா இருங்க, சத்தமாக சொல்லுங்கள், என்ன உள்ளவங்களா இருங்க. ஏன்னா முடிவு சமீபமாயிற்று. ஸோ we are at the end days. நம்ம கடைசி நாட்களில் இருக்கிறோம். ஸோ இதற்கெல்லாம் இந்த காலத்துக்கு தப்பி தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதற்கு ஒரே ஒரு அறிவுரையைத்தான் அவர் சொல்கிறாரு. ஜெபம் பண்ணுவதற்கு நீங்கள் யாரா இருங்க, சத்தமாக சொல்லுங்க, யாரா இருங்க, ஜாக்கிரதையுள்ளவர்களா இருங்கள். Be vigilant to pray. Be careful to pray. ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, ஆதி சபையினுடைய அனுபவம், ஆதி சபையினுடைய வாழ்க்கை முறை அது இட் வாஸ் ஃபுல் ஆஃப் பிரேயர். அவங்களுடைய டிஎன்ஏவே என்னதான் அப்படின்னா ஜெபம் தான். ராமேன்னு சொல்லுங்களேன். டிஎன்ஏன்னா அவங்க எதால் ஆயிருந்தாங்க, நம்ம சரீரத்தில் நம்முடைய சரீரம் எதனால் நிரப்பப்பட்டிருக்கிறது? ஆமாம், அந்த செல்ஸு, மூலக்கூறுகள். இது எதனால் ஆயிருந்தது சபை அப்படின்னா ஒன்லி ப்ரேயர். ஜெபம் அந்த சபையினுடைய டிஎன்ஏவாக இருந்தது, லைஃப் ஸ்டைலாக இருந்தது. அதனால் அவர் சொல்கிறாரு, ஜெபம் பண்ணுவதற்கு என்னவா இருங்க, ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. கவனிச்சிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கடைசி வார்த்தையாக பிரதான கட்டளையை கொடுத்தார். அந்த பிரதான கட்டளை என்ன சொல்லுங்க? பிரதான கட்டளை என்ன? பிரதான கட்டளை என்ன? சத்தமா சொல்லுங்க. 1 2 பேருக்கு தான் தெரியுது. முன்னாடி அங்கே எழுதி போட்டிருந்தோம், இப்போ அந்த பேனர் இல்லை, அதை மாற்றும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களேன்னு போகிற ஆட்களுக்கு ஆறுதலாகவே வசனம் கொடுக்கறதுனால முன்னாடி அங்கே பிரதான கட்டளைன்னு போட்டிருந்துச்சு. மனப்பாடமாக தெரியணும். நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சர்வ ஜாதிக்கும் என்ன செய்யுங்கள், சுவிசேஷத்தை அறிவிங்க. தட் இஸ் த கிரேட் கமிஷன். கடைசியாக ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை, அதனால தான் பிரதான கட்டளை. இந்த பிரதான கட்டளையில் என்ன சொன்னார்னு நமக்கு தெரியும், ஆனால் எப்படி செய்யணும், என்ன செய்யணும்னு சொன்னார், ஆனால் எப்படி செய்யணும் அப்படின்றத அப்போஸ்தலர்கள் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகளில் முதல்ல சபை ஆரம்பித்த நாட்களில் சபை எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு ஆதி சபை ஒரு மாதிரியாக இருக்கு. சபை எப்படி செய்யப்படணும், செயல்படணுன்றதுக்கு ஏர்லி சர்ச்சில் தான் நமக்கு ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதனால we need to look it out. அதனால சபையை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு ஒரு மாடலாக ஒரு சபை நடக்கணும்னா ஆதி சபையை தான் பார்க்கணும். இந்த ஆதி சபையினுடைய டிஎன்ஏ, ஆதி சபையில் எது அதிகமாக இருந்தது, எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா ஜெபம். எல்லாரும் சொல்லுங்க, எதுக்கு? ஜெபம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1:14 கண்டினியூஸா நம்ம அப்போஸ்தலர் தான் பார்க்க போறோம். அந்த புத்தகத்தில் நீங்க கையில தொடர்ந்து வைத்துக் கொள்ளுங்க, வாசிக்க கவனிங்க. அப்போஸ்தலர் 1:14. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் என்ன செய்தார்கள்? சத்தமா சொல்லுங்க. ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். என்ன செய்திருந்தார்கள்? தரித்திருந்தார்கள். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? பாருங்க, ஆண்டவராகிய இயேசுவோடு கூட 3.5 வருஷம் அவர்கள் பயணித்தார்கள். அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு 40 நாள் கழித்து அவர் பரமேறி போகிறார். இப்ப இவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஆனா ஆண்டவர் ஒன்று சொல்லிட்டு போனார். 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன செய்யுங்கள்,
காத்திருங்கள் அப்படின்னா. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன? கடைசி நாட்களில் என் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். வெயிட் ஃபார் தட் ப்ராமிஸ் அப்படின்ட்டு போயிட்டாரு. இப்ப காத்திருங்கள்னு சொன்னவருக்கு ரொம்ப விலாவரியாலாம் அவங்களுக்கு என்ன சொல்லல, இப்படிதான் காத்திருக்கணும்னு சொல்ல. என்ன சொன்னார்? காத்திருங்கள். அப்போ இவங்க போன ஆட்கள் காத்திருங்கள்னு சொன்ன வார்த்தை கேட்டு போய் என்ன செய்தார்கள் அப்படின்னா, வீட்டில் போய் அமைதியாக காத்திருக்கல, வீட்டில் போய் அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்கல. அந்த 10 நாட்களும் அவர்கள் வேண்டுதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் என்ன செய்தார்கள்? தரித்திருந்தார்கள். They were careful to pray. சபை அவர்களுடைய ஆரம்பமே ஜெபம் தான். அவங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது. சபைக்கு இந்த ஜெபம்ன்றது அதுதான் ஆரம்பமா இருக்கணும், அதுதான் முடிவா இருக்கணும். ஆமென் சொல்றீங்களா? Prayer should be the beginning. இப்போ சர்ச்சில் ஜெபம் இல்லைன்னா, சபையார் ஜெபிக்கலன்னா அது அது சபையே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஜெபம் இல்லாத, ஜெப வீடா இல்லாத அந்த தேவாலயத்தை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இது என்ன குகைன்னு சொன்னாரு? கள்ளர் குகை. இட்ஸ் த டென் ஆஃப் தீவ்ஸ் அப்படின்னார். அப்போ சபையில ஜெபம் பண்ணணும், ஜெபம் இருக்கணும், சபையார் எல்லாரும் ஜெபிக்கணும். ஜெபத்திலும் வேண்டுதலும் என்ன செய்தார்கள்? தரித்திருந்தார்கள். ஆண்டவர் காத்திருங்கள்னு சொன்னார்னா, நிறைய வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் சபைக்கு கொடுத்திருக்கிறார், சபையார் கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டிய வாக்குத்தத்தங்கள் இருக்குது. சபைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்குது. இன்னும் அடுத்த லெவல் போகணும், இன்னும் பல தேசங்களை சந்திக்கணும், இன்னும் பல மாநிலங்களை சந்திக்கணும், மாவட்டங்களை சந்திக்கணும், அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள நடத்தணும். அவருடைய வருகை முன்னாடி அறியாதவர்களுக்கு பிரசங்கித்து அவர்களை சபையில சேர்த்து பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாற்றணும். இப்படி நிறைய வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற ஒரே ஒரு வழிதான், சபை ஜெபத்திலும் வேண்டுதலிலும் என்ன செய்திருக்கணும்? தரித்திருக்கணும். தரித்திருத்தல். ஆமென் சொல்றீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? தட்ஸ் தி டிஎன்ஏ. அதுதான் லைஃப் ஸ்டைல். ஜெபம் இல்லாம சபை இயங்க கூடாது, இயங்க முடியாது. ஆமென் சொல்றீங்களா? சபையார் ஆரம்ப நாள்ல இருந்தே ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த 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 வாக்குத்தத்தத்தை பெற்றவர்கள். இன்னும் ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேதுரு எழுந்து நின்று ஒரு முக்கியமான தீர்மானத்துக்குள்ள சபையை நடத்துறார். என்ன தீர்மானம்? நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஐயா நம்ம கூட 12 பேர் இருந்தாங்க, ஒருத்தன் என்ன செய்துட்டான்? வழி மாறி போயிட்டான். அந்த இடத்தை நிரப்புவதற்கு நமக்கு சரியான ஒரு ஆள் வேணும்னு சொல்லி தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்கிற ஒரு ஆளை என்ன செய்கிறாங்க? தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆக்சுவலாக 2 பேரும் ஈக்குவலான ஆட்கள். அதனால தான் அவங்க 2 பேருக்கு சீட்டு போடுறாங்க. 2 பேரும் ஈக்குவலான ஆட்கள். அந்த 2 பேரை சூஸ் பண்ணும்போது ஜெபம் பண்ணி அந்த காரியத்தை செய்தபடினால்தான் இன்னொரு ஆளுக்கு அதில் என்ன வரல அப்படின்னா எந்த அதிருப்தியும் வரல. ஆமென் சொல்றீங்களா? ஒரு விஷயத்துக்கு ஒரு 2 பேரை கான்டெக்ஸ்ட் பண்ண வச்சு 2 பேரில் ஒருத்தரை சூஸ் பண்ணால் அடுத்த ஆளுக்கு என்ன வந்துடும்? போட்டி வந்துடும், சண்டை வரும், எப்படி என்ன விட்டீங்க அப்படின்னு. ஆனால் அடுத்த ஆள் என்னவே பண்ணல, அதை அமைதியாக ஏற்றுக்கொண்டாரு. சபை அமைதி போக்கிலே பயணிக்கிறது. ஹல்லேலூயா. சபை அமைதி போக்கில் தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் என்னது? ஜெபத்தோடு எடுக்கப்படுகிற முடிவுகள். அதனால் சபையார் ஜெபம் பண்ணுவதை நம்முடைய வாடிக்கையாக்க வேண்டும், வழக்கமாக்க வேண்டும், லைஃப் ஸ்டைலாக மாறணும். ஜெபங்களுக்கு இங்கே இருக்கிற எல்லாருமே உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். தனியாக ஜெபம் பண்ணுறீங்க சந்தோஷம், குடும்பமாக ஜெபம் பண்ணுறீங்க சந்தோஷம். ஆனால் சபை ஜெபிக்க நாட்களில் சபையாக எல்லாரும் ஜெபம் பண்ணுறதுக்கு வரணும். அது பேர் தான் என்னது? சபை. அதுதான் சபை செய்தது. 2வது கவனிங்க, 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 2ஆம் அதிகாரம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். எல்லாரும் ஒருமனப்பட்டு எதுக்கு வந்திருந்தாங்க? எங்க வந்திருந்தாங்க? ஓரிடத்திற்கு வந்தார்கள். ஸோ அவங்க ஒருமனப்பட்டு ஒரு இடத்திற்கு வந்தார்கள் அப்படின்னா எதுக்கு வரல? என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வரல. எதுக்கு வரல? அவங்க நிறைய நேரம் சர்ச் என்டர்டெயின்மெண்ட் கிளப்பாக போயிடுச்சு. எப்போவும் ஆராதனை குதிக்கிறது, பாட்டு, அப்புறம் சில இப்போ விளையாட்டு, அது இதுன்னு நிறைய ஆரம்பிச்சிருச்சு. த சர்ச் வாஸ் நாட் கால் ஃபார் த என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ். சபை பொழுதுபோக்கு அரங்கம் அல்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவங்க எதுக்கு தான் கூடி வந்தாங்க? ஜெபத்துக்காக தான் கூடி வந்தாங்க. ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்தார்கள். அந்த ஒருமனப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்த போதுதான்
முதல் நாளிலே அந்த சபை ஆரம்பிக்கிறது. சபையினுடைய ஆரம்பமே, சபை ஆரம்பித்த நிகழ்வே எதுல தான் ஆரம்பிச்சது சபை அப்படின்னா ஜெபத்துக்காகத்தான், ஜெபத்துல தான். ஹல்லேலூயா. The church was given birth on the occasion of praying together. சும்மா எங்கேயோ அங்கங்க இருந்தவங்க மேல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு எல்லாரும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிரப்பிட்டாரு அப்படின்றதுக்காக வந்து சபை ஆரம்பிக்கப்படவில்லை. அவர்கள் கூடி வந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஊற்றப்படுதல் தான் சபையினுடைய ஆரம்பம். அந்த ஆரம்பம், சபையினுடைய ஆரம்பம் என்பது ஜெபத்திற்காக கூடினதினாலே உண்டானது. So the beginning of the church itself, the prayer event. What was the result? நடந்தது என்ன? அன்றைக்கு பேதுரு எழும்பி நின்று தைரியமாய் பிரசங்கிக்கிறான். ஒரு ஆமென் சொல்றீங்களா? எந்த ஆளு, ஒரு வேலைக்காரி இவரை பார்த்து கேட்கிறா, நீ இயேசுவோடு இருந்தவர் தானே, அவரை இப்போ சிலுவையில் அறைய போகிறாங்க, நம்மளையும் பிடிச்சி சிலுவையில் அறைஞ்சிருவாங்கன்னு சொல்லி ஒரு வேலைக்காரிக்கும் வேலைக்காரனுக்கு கூட பயந்து இயேசுவை எனக்கு தெரியாதுன்னு மறுதளித்த ஒரு பயந்தாங்கொள்ளி இப்போ எழுந்து யூதர்களை பார்த்து, அங்கே வந்திருக்கிற அநேகரை பார்த்து பிரசங்கம் பண்ணும்போது சொல்றாரு, இந்த ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், யூ மர்டரஸ். ராமேன்னு சொல்றீங்களா? ஜெபத்துக்கு வரும்போது தான் தனி மனுஷனுக்கு கூட தைரியம் வரும். அவன் எவ்வளோ சூழ்நிலையில் பார்த்து பயப்படுற ஆளாக இருந்தாலும் சரி, ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஜெபத்துக்கு வந்துட்டா எல்லா பயங்களும் விலகுகிறது. He preached boldly. Maybe he could have preached for 15 to 20 minutes. ஒரு 15-20 நிமிஷத்துக்கு தான் பிரசங்கம் பண்ணியிருப்பாரு. வசனம் சொல்லுகிறது 41ஆம் வசனத்தை வாசிங்க. அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர். ராமேன் சொல்றீங்களா? எத்தனை ஆயிரம் பேரு? ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள், சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. கடைசியாக நீங்க அந்த முதல் அனுபவமே, முதல் நாள் கூடி வர்ற அந்த அனுபவத்தினுடைய கடைசி அவுட்புட் என்ன தெரியுமா? 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். 3000 பேர் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இந்த தெய்வத்தினுடைய அன்பை அறிந்து கொண்டார்கள். அவருடைய மரணத்தினுடைய மகிமை அறிந்து கொண்டார்கள். அவர் உயிர் தெழுந்தார் என்பதை புரிந்து கொண்டார்கள். அந்த தெய்வத்துக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். சபை ஜனங்களை சேர்க்கணும் அப்படின்னா சபை இருந்தால் அது வந்து வெறும் கட்டிடம் இல்லை. கட்டிடம் இல்லை சபை. சபைன்றது இங்கே இருக்கிற எத்தனை பேரும் தான் சபை. ஒரு சபை அதனுடைய அவுட்புட் என்ன தெரியுமா? ஜனங்கள் லட்சிக்கப்பட்டு உள்ள என்ன செய்துட்டே இருக்கணும்? வந்துக்கிட்டே இருக்கணும். அதற்கு அடிப்படை, அதுக்கு ரொம்ப அடிப்படை இந்த சபை என்னவா இருந்துச்சு? ஜெபிக்கிற சபையாக இருந்துச்சு. அதனால தான் ஒரே நாளில் 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார். எனக்கு சரி, ஒரு நாள் ஜெபம் பண்ணோம், 10 நாள் ஜெபம் பண்ணோம், ரைட்டு, ஆவியானவர் ஊற்றப்பட்டாரு, சபை ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 120 பேரோட ஆரம்பிச்ச அந்த சபை இன்னைக்கு ஏறக்குறைய 3000 பேராக பெரிய சபையாக உயர்ந்து விட்டது. ரைட்ரா, அப்படி ஞாயிற்றுக்கிழமை கூடுவோம் அப்புறமா அப்படின்ட்டு போல. நல்லா கவனிக்கணும். 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம், அடுத்த வசனத்தை கவனிங்க. இப்போ அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆமென் சொல்றீங்களா? They steadfast, they were steadfast. அவங்களுக்கு ஜெபத்தை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. அல்லேலூயா. இன்னைக்கு தான் நிறைய வந்துருச்சு. கான்ஃபரன்ஸு, கான்செர்ட்டு, பெரிய பெரிய மேடைகள் போட்டு பயங்கரமாக பிரம்மாண்டமாக லட்சங்களை போட்டு செலவு பண்ணி கான்செர்ட்டு அது இது நிறைய வந்துருச்சு. ஆனால் ஆதி சபை வளர்ந்ததுக்கு காரணம், ஆதி சபை பெருக்கெடுத்ததுக்கு காரணம் கான்செர்ட் கிடையாது, கான்ஃபரன்ஸ் கிடையாது. ஆதி சபை வளர்ந்ததுக்கு காரணம் ஜெபம். ஜெபம் பண்ணதில் என்ன செய்தார்கள்? உறுதியாய் தரித்திருந்தார்கள். அதனால தான் இந்த 21 நாள் ஜெபம், அந்த ஜெபம், இந்த ஜெபம், ஜெபத்தையே போட்டுட்டு இருக்கிறோம். ராமேன்னு சொல்கிறீங்களா? சில நேரம் நம்ம சபை ஜனங்களுக்கு இருக்குதோ இல்லையோ தெரியல, எங்கேயா மைண்டில் எப்போ பாரு இந்த மனுஷனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது?
ஜெபம் ஜெபம் ஜெபம், இந்த ஜெபம் அந்த ஜெபம், அதுக்கு வாங்க அதுக்கு வாங்க, ஏன் போகிற வேலை வேறு வேலை இல்லை, மனுஷனுக்கு என்ன வழி வேறு வேலை இல்லாமல் உட்காந்துருக்குறோம் அப்படின்ற மாதிரி சலிச்சிக்கிற ஆட்கள் கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்தோமா போனோமான்னு விட்டாரா பாரு, எப்போ பாரு ஜெபத்துக்கு வா. சாரி, ஒரு சபையினுடைய வாழ்க்கை முறையே ஜெபமாகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா அதுதான் நமக்கு ஆதிசபை கொடுக்கிற லெசன். ஜெபம் பண்ணுதலில் என்ன செய்தார்கள்? உறுதியாய் தரித்திருந்தார்கள். அவங்க ஜெபத்துக்கு சாக்கு போக்கு சொல்லவே இல்லை, ஜெபத்துக்கு மாற்று கண்டுபிடிக்கவே இல்லை. ஜெபத்துக்கு மாற்று கண்டுபிடிக்கவே முடியாது, ஜெபத்துக்கு ஆல்டர்னேட் கண்டுபிடிக்கவே முடியாது. ஜெபத்துக்கு நிகர் ஜெபம் தான். ராமேன் சொல்றீங்களா? கோடிக்கணக்கான ரூபாயை உங்களுக்கு தரோம், நீங்க ஜெபத்தை நிறுத்திடுங்க, எப்படியாவது ஆத்துமாக்களை சபையில சேருங்க அப்படின்னா, அந்த கோடிக்கணக்கான ரூபாயில ₹1 கூட நான் வாங்க மாட்டேன். ஏன்னா அந்த கோடிக்கணக்கான ரூபாய் ஜெபத்துக்கு மாற்றாக முடியவே முடியாது. That can never replace prayer. Anything can never replace. எதுவுமே ஜெபத்துக்கு மாற்று கிடையாது. அவர்கள் ஜெபித்தார்கள் ஜெபித்தார்கள் ஜெபித்தார்கள், ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். சபை வளர்ந்தது வளர்ந்தது வளர்ந்து கொண்டே இருந்தது. வளர்ச்சின்னா என்னது? இங்க ஒரு கூட்டத்தை பார்க்கணும், ஒரு கூட்டத்தை சேர்க்கணும். தட்ஸ் நாட் தி இன்டென்ஷன். நல்லா கவனிங்க. அறியாமல், இந்த தெய்வத்தினுடைய மகிமையை உணராமல், அறியாமல் இருக்கிற அன்று சொன்னார்ல, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த 120,000 பேருக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ. அவர் மனமுடைந்தார், மனதுருகினார். எதுக்காக? ஜனங்கள் தொய்ந்து போயிருக்கிறார்கள், ஜனங்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்க. ஸோ அவருடைய ஹார்ட் அவருடைய இருதயம் ரட்சிக்கப்படாத அறியாத ஜனங்களுக்காக இருந்து கொண்டே இருக்கிறது. அதை அந்த இருதயத்தை அந்த சித்தத்தை நிறைவேற்றுக்கு ஒரு சபை வைப்ரண்டா செயல்படணும்னா, அந்த சபையினுடைய டிஎன்ஏ, அந்த சபையினுடைய செயல், அந்த சபையினுடைய செல் எதுவாக தான் இருக்கணும் அப்படின்னா, அது ஜெபமாகத்தான் இருக்க வேண்டும். முடிவு பாருங்க, கடைசி வசனம் என்ன சொல்லுது? தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆமென் சொல்றீங்களா? என்ன அவுட்கம் என்ன? ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் என்ன பண்ணாராம்? சபையிலே சேர். அதுதான் ஒரு பர்பஸ் ஆஃப் த சர்ச். ஒரு சர்ச் இருந்தா அதுல ஜனங்கள் சேர்த்து கொண்டே வர வேண்டும். ஆமென் சொல்றீங்களா? சபையை கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு 6 பேர் தான் வந்தாங்க இந்த சபை ஆரம்பித்த நாட்கள். ஒன்லி அபவுட் 6 people. எங்கள் ஃபேமிலியில் இருந்த நாங்கள் 5 பேர், இவ்வளோ பேர் தான் உட்காந்து நாங்கள் கூடி ஆராதிப்பது வழக்கம். ஆனால் இவ்வளோ பெரிய இடத்துல 6 பேர் வச்சுக்கிட்டு ஆராதனை நடத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள். 6000 பேருக்கு பெரிய சபையில் வாரம் ஆராதனை நடத்தின ஆள் நான். ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் 6000 7,000 பேர் வருவாங்க. அந்த பெரிய சபையில் நின்று வாரம் ஆராதனை நடத்தின ஆளுக்கு, சில நேரம் பிரசங்கம் பண்ண ஆளுக்கு, இந்த 6 பேரை வச்சு 2 மணி நேரம் ஓட்டுறது பெரிய வேலை. ஒரே சர்வீஸ் தான், அந்த ஒரு சர்வீஸ் தான் 6 பேர் தான். சரி, மாலை ஆராதனை ஆரம்பிச்சிட்டா மாலை நேரத்தில் யாராவது வருவாங்க, அதில் ஒரு 6 பேர் வந்தால் கூட பரவாயில்லன்னு ஆரம்பித்தா, ஒரே ஒரு வாரம் ஒரே ஒரு சிஸ்டர் வந்தாங்க. அடுத்த வாரம் அவங்களும் வரல. அந்த ஒரு சிஸ்டருக்காகவும் வல்லமையாக ஒரு 100 பேர் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு வல்லமையாக ஆராதனை நடத்தி வல்லமையாக செய்தி கொடுத்து, சரி சந்தோஷம் ஒரு ஆளாவது வந்தாங்களே அப்படின்ட்டு அவங்க பார்த்தாங்க, ஐயோப்பா அவங்க நம்ம ஒருத்தருக்காக இந்த மனுஷன் உயிரை கொடுத்து கத்தணுமா அப்படின்ட்டு அடுத்த வாரம் அவங்களும் மாலை ஆராதனைக்கு வரல. வி க்ளோஸ்ட் அவுட், வி ஷட் இட் டவுன் ஃபார் சம்டைம்ஸ் மாலை ஆராதனை. ஆனால் இன்றைக்கி மாலை ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்துக்கிறார், நிரப்பி இருக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு சபையை பெருக பண்ணுறார். என்ன தெரியுமா? இந்த சபைக்கு தெரிந்ததெல்லாம் ஜெபம் ஜெபம் ஜெபம். ஏன்னா அதுதான் பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. We've been praying for years together. இன்னும் பெரிய காரியங்கள் ஆண்டவர் வைத்திருக்கிறார். எந்த சபையை ஆண்டவர் தன்னுடைய நோக்கத்துக்கு நேராக நடத்திட்டு போறார் தெரியுமா? ஆண்டுகள் ஆனாலும் பொறுமையாய் ஜெபித்து காத்திருக்கிற சபையை தான் ஆண்டவர் தன்னுடைய நோக்கத்துக்கு நேராக நடத்தி செல்கிறார். அதனால the DNA of the church should be prayer and nothing else. Acts 2 அதிகாரம், அப்போஸ்தலர் 2 அதிகாரம், 3 அதிகாரம் 1 வசனம், chapter 3 and verse 1. அடுத்த அதிகாரம். ஜெபவேளையாகிய 9 மணி நேரத்திலே, ஜெபவேளையாகிய 9 மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். தேவாலயத்திற்கு என்ன செய்தார்கள்? போனார்கள். என்ன கவனிங்க, ஜெப வேளைன்னு போட்டிருக்குதா, ஜெப நாள்னு போட்டிருக்குதா?
ஜெப வேளை. the time of prayer, not the day of prayer. ஆமென் சொல்றீங்களா? அங்க சர்ச்சுக்கு வந்து நம்ம தான் ரொம்ப மியூட்டேட் ஆகி ஒரு மாதிரி வந்துட்டோம், ஒரு மாதிரி அப்படியே மருவி வந்துட்டோம். என்னது ரொம்ப பெருமையாக சொல்லிப்போம், நம்ம சபையில் 21 நாள் ஜெபம், 40 நாளாக இருந்துச்சு, 40 நாளைக்கு ஜனங்க வர மாட்டேங்கிறாங்கன்ட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம், சரி 21 நாளாவது வாப்பா, ஒரு 40 நாள் ஒரு 21 நாள் இருந்ததை இப்போ 3 நாளாக போடுவோம், 3 வீக்ஸ் தான், கொஞ்சம் ஷார்ட்டர் பீரியடாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக கலந்துக்குவாங்கன்ட்டு நம்ம என்ன செய்யிருக்கிறோம், இருக்க அதை எப்படியாவது மாற்றி ஏதாவது பண்ணுவோமான்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுவே நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் வாசிக்கும் போது இந்த 2024 ஆண்டுக்கான 2ஆம் கட்ட தேர்தல்ன்ற மாதிரி 2ஆம் கட்ட ஜெபம். இதுக்காக சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நத்திங் டு பி ப்ரைட் ஆர் நத்திங் டு பி ஹாப்பி அபவுட் ஆர் டு பி சாட்டிஸ்ஃபைட் அபவுட் இட். ஏன் தெரியுமா, சபைக்கு ஜெப நாட்கள் இல்லை, ஜெப நாள் இல்லை, சபைக்கு ஜெப வேலை இருந்துச்சு. அப்படின்னா என்ன தெரியுமா, அவங்க நாள் குறிச்செல்லாம் ஜெபம் பண்ணல, ஒவ்வொரு நாளும் ஜெபித்தார்கள். 9ஆம் மணி நேரம் அப்படின்னா அவங்களுக்கு காலையில் 6 மணிக்கு தான் முதல் மணி. அப்போது அதுலேருந்து கணக்கு பண்ணிங்கன்னா 9ஆம் மணி நேரம்ன்றது 3 மணி மாலை. எத்தனை மணிக்கு? சாயந்தரம். காலையில் 6 மணிக்கு வேலைக்கு போனாங்கன்னா 8 ஹவர்ஸ் அவங்களுடைய ஒர்க்குன்னு வச்சிங்களேன். விவசாயமோ கால்நடை வளர்ப்போ ஏதோ ஒன்று தச்சு எந்த தொழிலோ, ஜனங்க வந்து காலையில் 6 மணிக்கு வேலைக்கு போனாங்கன்னா அவங்க எந்த டைமுக்கு அப்படி திரும்பி வருவாங்க அப்படின்னா 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாங்கன்னா மதியானம் எத்தனை மணிக்கு வருவாங்க? 2 மணிக்கு வருவாங்க. 2 மணிக்கு வந்து முதல்ல எல்லாரும் ஓடினது எங்கே தான் போனாங்க? சர்ச்சுக்கு தான், ஜெபத்துக்கு தான் போனாங்க. கைவேத்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஜெபம் தன்னுடைய வாழ்வாதற்கான வாழ்க்கையை முடிச்சுட்டு அவனுடைய ப்ரேயர் தான் அடுத்தது. அவங்களுடைய ஃபோக்கஸ் எதுவாக தான் இருந்துச்சு? ஜெப வேலை இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் அந்த ப்ரேயர், ஒவ்வொரு நாளும் ஜெபத்துக்கு போனாங்க. அதனால தான் ஜெபத்துக்கு போகிற ஆட்கள் வேகமாக போகிறான். ஒருத்தன் பிச்சை கேட்குறான், அவன்கிட்ட சொல்கிறாங்க, பொண்ணும் வெள்ளி என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நாடு. அதனால தான் அற்புதங்கள் வந்து சாதாரணமாக நடந்துச்சு. ஏன்னா it was all about the church was praying every day. அப்படிலாம் ஒரு சபை வந்து டெய்லி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்படிலாம் நடந்த அற்புதங்கள் தானாக என்ன செய்யும்? நடக்கும். நமக்கு தான் நேரம் இல்லையே. 21 நாளைக்கே நமக்கு என்ன செய்யுது? மூச்சு முட்டுது. வாரத்தில் 2 நாள் வாங்க அப்படின்னாலே அப்படி தலை கிருகிருன்னு ஆகுது. But they were praying every day. They had set apart a time. The church had set apart a time every day. சபைக்கு ஜெப நாள் இல்லை, சபைக்கு ஜெப வேளை இருந்தது. ஆமென் சொல்றீங்களா? அந்த நாளுக்காக நானும் காத்திருக்கிறேன். Every day they gathered together to pray. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சர்ச் வளர வளர எதிராளிகளிடத்திலிருந்து பொறாமை வளர ஆரம்பித்தது. அப்ப என்ன செய்யறாங்க வாசிங்க? அவர்களை அழைத்து, பேதுருவையும் அப்போஸ்தலர்களையும் அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். அவர்களுக்கு என்ன இட்டார்கள்? இயேசுவின் நாமத்தை பேசக்கூடாது, இயேசுன்ற வார்த்தையை என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது அப்படின்ட்டாரு. அப்படின்னு கட்டளை வந்துடுச்சு. they were ordered not to speak. நம்ம ஊரில், நம்ம தேசத்தில் அங்கங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. சைனாவில் கம்யூனிஸ்டுக்காரன் பைபிளை வந்து ரீரைட் பண்ணுறான். எதை முக்கியமான விஷயங்களோ அதெல்லாம் மாற்றி இதுதான் இந்த பைபிள் தான் படிக்கணும்னு சொல்லாங்க. இப்போ நம்ம தேசத்தில் இயேசுவின் நாமத்தை எவ்வளவு வேணும்? பேசவும் போதிக்கவும் கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நிறைய அங்கங்கே நடந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் சென்னை அப்படியே கொஞ்சம் வந்து என்னவா இருக்குன்னா, சென்னை தமிழ்நாட்டில் பல பகுதியில் வந்துருச்சு, சென்னை கொஞ்சம் அப்படி இருக்குது. ஒரு நாள் வரும், இது ரொம்ப மேசிவாக நடக்கும். இயேசுவின் நாமத்தை எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று என்ன செய்வாங்க? அவனுக்கு என்ன இருக்கலாம்? நடு தெருவில், மெயின் ரோட்டில், சாராய கடையில் தேசத்தில் என்ன செய்யலாம்? இருக்கலாம். சினிமா தியேட்டர்கள் இருக்கலாம். பரவலாக ஈவன் ஜனங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த தேசத்தில் விபச்சார மையங்கள் ரொம்ப வெளிப்படையாகவே இருக்குது. இங்கெல்லாம் கொஞ்சம் அப்படி ஓரமாக தெரியாத மாதிரி நடக்குது. ஆனால் அதிகாரிகளுக்கு தெரியாமல் இல்லை, எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கெல்லாம் தடை சொல்ல மாட்டார்கள். ஆனால் சபைக்கு மட்டும் என்ன சொல்கிறாங்க? இயேசுவின் நாமத்தை என தெரியும். இவர்கள், ராஜாஜி சொன்னார்ல, இவங்க மூட்டை பூச்சி மாதிரி, இவர்களை விட்டா ஒரு நசுக்கு நான் என்ன செய்வாங்க? வளர்ந்துட்டே இருப்பாங்க.
இவங்க வளர்ந்துட்டே இருப்பாங்க. அதனால சபை பார்த்து அப்போஸ்தலர் பார்த்து சொல்றாங்க, இயேசு நாமத்தை குறித்து எவ்வளவேனும் போதிக்கவும் பேசவும் கூடாது என்று கட்டளையிட்டார்கள். நம்ம அங்கே வீட்டில் போய் ஒழிஞ்சிக்கல சார். என்ன பண்ணாங்க தெரியுமா? 29ஆம் வசனத்தை வாசிங்க. வாசிங்க சிஸ்டர். 4:29. இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்றீங்களா? Listen to this church. We are heading to the very crucial time in the history of Indian church history. இந்திய திருச்சபைகளுடைய கடுமையான கால கட்டத்துக்குள்ளே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம், பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம். பயமுறுத்தல்கள் நிச்சயம் வரும், அச்சுறுத்தல்கள் நிச்சயம் வரும். ஆனால் பயமுறுத்தல்கள் நடுவிலே அவர்கள் பயப்படவும் இல்லை, மாற்று வழியை தேர்ந்தெடுக்கவும் இல்லை. மாறாக எதை பேசக்கூடாது, எதை போதிக்க கூடாது என்று சொன்னார்களோ அதையே அவர்கள் தைரியமாய் சொன்னார்கள். அது காரணம் அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டார்கள். அதுக்கு காரணம் அவர்கள் கூடி வந்து இடம் அசைந்தது. அந்த அசைவுக்கு காரணம் அவர்கள் என்ன செய்தார்கள்? சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணாங்க? இந்த பக்கம் மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்ன பண்ணாங்க? சத்தமா சொல்லுங்களேன். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. எதுக்காக ஜெபம் பண்ணல? எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே ஜெபம் பண்ணல, எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்க ஜெபம் பண்ணல. மாறாக என்ன சொன்னாங்க? ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர் முழு தைரியத்தோடு, அல்லேலூயா சொல்றீங்களா, இன்னும் தைரியமா வசனத்தை சொல்றதுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்கன்னு ஜெபம் பண்ணாங்க. அதுக்கு அப்புறம் இன்புட் போன உடனே அவுட்புட் வருது. அவர்கள் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை என்ன செய்தார்கள்? தைரியமாய் சொன்னார்கள். ஊழியக்காரர்களுக்கு தைரியம் வேணும், சபைக்கு தைரியம் வேணும். அந்த தைரியத்தினுடைய சோர்ஸ் சபை சேர்ந்து வந்து ஜெபிப்பது மாத்திரம்தான். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 6th chapter 4th verse. 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். 1-4. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 70 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். கைகளை வைத்து ஆமென் சொல்றீங்களா? கவனிங்க, சீஷர்கள் பெருகின போது, as the church grow, every church that grows in numbers also grows in challenges. சபை பெருகும் போது சவால்களும் பெருகுகிறது. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எங்களுக்கு என்ன பாஸ்டர், பட போடுறது நீங்க தானே அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. நோ, இட்ஸ் கவனிங்க, the church was led by the apostles, those so called power of manifesto pastors. அவன் நடந்து போகும்போது நிழல் பட்டு சுகமாகிற அளவுக்கு வல்லமையுள்ள தேவ மனிதர்களை உடைய சபை தான் அது. 12 அப்போஸ்தலர்களால் நடத்தப்பட்ட சபை. அந்த சபையிலே சீஷர்கள் பெருகின போது என்னவும் பெருகுச்சு அப்படின்னா சவால்களும் பெருகுச்சு. கிரேக்க விதவைகள், எபிரேய விதவைகள். ஸோ கிரேக்கர்கள் இருந்தாங்க, யூதர்கள் இருந்தாங்க. இவர்கள் வந்து என்ன சொல்றது, அவங்களத்தான் நல்லா கவனிக்கிறாங்க, எங்களை சரியா கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறைபாடு வந்தபோது, ஸோ அவங்களுடைய அப்ரோச் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, ஐயா 12 பேர் ஊழியக்காரங்க நீங்க முன் நின்னீங்கன்னா எங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும், எங்களை விட்டுற மாட்டாங்க, கொஞ்சம் தயவு செய்து நீங்க முன்னிக்கணும், நீங்க முன்னின்னாத்தான். ராமேன் சொல்றீங்களா?
எல்லாருக்குமே இந்த இந்த எதிர்பார்ப்பு தான். எல்லாத்துக்கும் யார் நிற்கணும்? பாஸ்டர் தான் என்ன பண்ணணும்? முன்னிற்க வேண்டும். அது எதுனாலும் சரி. சில நேரம் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா, நான் ஒரு 3 மாதமாக பார்த்துட்டு இருக்கிறேன், பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா முதல் கால் யாருக்கு தான் வருது? சொல்லுங்க, யாருக்கு வருது? சண்டை நடக்கும் போதே அங்கே வல்லமையாக சத்தம் கேட்டுட்டு இருக்குது. பாத்திரம் உடைக்கிற சத்தம், உருட்டுற சத்தம், வானம் அதிர்ந்தது, பூமி பிளந்ததுன்ற மாதிரி அங்கே வல்லமையாக சத்தம் கேட்டுட்டு இருக்குது சைடில், பேக்ரவுண்டு. அதில் வேற எங்கே இருக்கிறீங்க பாஸ்டர், உடனே வாங்க, உடனே. ஐயோ, தயவு செய்து அந்த நேரத்தில் யாரும் எனக்கு ஃபோன் பண்ணிடாதீங்க. நான் ரொம்ப சீரியஸாக ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக அடிக்கிறேன்னு பார்த்தா அடிதடி பஞ்சாயத்துக்காகத்தான் ஃபோன் நிறைய வருது. அதில் பெரிய கொடுமை என்னென்னா, அந்த நேரத்தில் ஒரு ஃப்ளோவில் இவரை பற்றி அவங்க சொல்கிற விஷயம், அவங்கள பற்றி இவர் சொல்கிற விஷயம்லாம் கேட்டால் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. டேய், இவ்வளோ நல்லவனா நீ? அந்த ஃப்ளோவில் அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் உட்காந்து யோசிப்பாங்களா என்னன்னு தெரியல. ஐயோ, பாஸ்ட்டுக்கிட்ட போட்டு விட்டோமே, இந்த மனுஷன் என்ன நினைப்பார்? உண்மையிலே கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்களே உட்காந்து யோசிப்பீங்க, தெரியாமல் ஒரு வேகத்தில் சொல்லிட்டோமே. அதனால் உங்கள் வேகம்லாம் குறைச்சிங்க. அடிக்கிறனா அடிச்சிங்க, அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகிறதுனா போங்க. நீ அடித்தேன்னா நீ தான் செலவு பண்ண போகிற, எல்லாத்துக்கும் நீங்கள் தான் அதை எதை விதைக்கிறீங்களோ அதை அறுக்க போகிறீங்க, அது வேறு. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் என்கிட்ட வாங்க, சமாதானமாக 2 பேரும் பேசிட்டு வாங்க, நம்ம சமாதானமாக உட்காந்து பேசுவோம். ஆமான்னு சொல்கிறீங்களா? இதே மாதிரி பிரச்சனையை எடுத்துக்கிட்டு பாஸ்டர்கிட்ட போய் நீங்கள் தான் முன்னே நிற்கணும் அப்படின்றாங்க. 12 பேர் ஒரு வார்த்தையை தெளிவாக சொன்னாங்க. ஜெபம் பண்ணாமல், தேவ வசனத்தை போதிக்காமல் பந்தி விசாரணை செய்வது எங்களுக்கு என்னது? எங்களுக்கு என்ன இல்லை? தகுதி அல்ல. ஆமென் சொல்றீங்களா? We cannot compromise prayer. We will never compromise prayer. ஜெபத்துக்கு சமரசமே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவங்க சொல்லிட்டாங்க, எங்களால் முடியாது, நாங்கள் ஆள் அப்பாயின்ட் பண்ணுறோம், வேணாம் வச்சு அவங்கள வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணிங்க. நாங்கள் ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் என்ன செய்வோம்? அல்லேலூயா சொல்லுங்களேன். Pastors never compromised for the prayer in those days. The early church never compromised for the prayer. ஜெபத்தை அவர்கள் சமரசம் செய்து கொள்ளவில்லை. ஜெபத்துக்கு நிறைய காரணங்கள் நம்ம சொல்கிறோம், நிறைய காரணங்கள். Of course they are genuine reason, but please make sure the early church never compromised for prayer. தயவு செய்து ஜெபத்திற்கு தயவு செய்து காரணங்களை சொல்லாத சபையாய் நாம் மாறுவோமாக. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்றீங்களா? 7ஆம் வசனம் பாருங்க. there was a outcome. அங்கே என்ன நடந்தது? தேவ வசனம் விருத்தி அடைந்தது. தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகர் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்றீங்களா? when the church doesn't compromise for the prayer, doesn't compromise the prayer services, then the church grows. எந்த சபை ஜெபத்துக்கு சமரசம் செய்து கொள்ளவில்லையோ அந்த சபை விருத்தி அடைகிறது. அந்த சபை மூலமா தேவவசனம் என்ன செய்யும்? விருத்தி அடையும். சீஷருடைய தொகை என்ன செய்யும்? மிகவும் பெருகும். ஆசாரியர்கள்னா அவங்க லேஸ்ல வரமாட்டாங்க, அவர்களே உள்ள வர்றாங்க. இந்த பட்டணத்துல, இந்த தேசத்துல இவங்க வரவே மாட்டாங்கன்னு யார் நினைக்கிறோமோ அவங்களை ஆண்டவர் கொண்டு வருவாரு. So the church should keep praying. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில்
காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். தொடர்ந்து வாசிங்க. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்றீங்க. லிசன். யூதர்களுக்கு கிறிஸ்தவர்களை பிடிக்கவில்லை. யூதர்களை பிரியப்படுத்த வேண்டுமானால் ஏரோது ராஜா ஒன்றை செய்ய வேண்டும், கிறிஸ்தவர்கள் சிலரை துன்பப்படுத்த வேண்டும். இன்னும் கொஞ்சம் பிரியப்படுத்த வேண்டுமானால் டாப் லீடர்ஸ், டால் லீடர்ஸ், 12 பேர்ல ஒருத்தரா இருந்த சர்ச்சினுடைய லீடரா இருந்த, சபை சங்கத்துக்கு தலைவனா இருந்த யாக்கோபை பட்டயத்தால் என்ன செய்தார்கள்? கொலை பண்ணிட்டான். அது ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஆஹா, இவர் தலைவனையை போட்டாரு. அடுத்து யாரா சூப்பர் லீடர் யாரா, சூப்பர் பாஸ்டர் யாரா? பேதுரு. அவனை தூக்கு. கவனிங்க, பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் பாஸ்டர் இல்லைங்க சர்ச்சில். பாஸ்டர் இஸ் அரஸ்டட், பாஸ்டர் இஸ் பவுண்ட். நம்ம ஆளுங்கெல்லாம் ஐயா இல்லாம ஜெபம்லாம் நாங்க போக மாட்டோம். அவர் இல்லைன்னா அங்கே ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. அவர் இல்லைன்னா ஒன்றும் இந்த கதையே அங்கே கிடையாது. இப்படி சொன்னீங்கன்னா ஏதோ கொஞ்சம் விடுதலையாக விளையாடிட்டு இருக்கிறோம். இப்படி சொன்னீங்கன்னா அப்புறம் பாப்பாரு, அவர் ஏதாவது பண்ணிடுவார். மேலே இருக்கிறவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவர்கிட்ட. லிசன். பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். பாஸ்டர் இல்லைன்னா அது நாங்கள் ஜெபத்துக்கு வரமாட்டோம். பாஸ்டர் இல்லைன்னா இன்னைக்கு வந்தோம், பாஸ்டர் இல்லை, நாளைக்கும் வரலாம்னு நினச்சோம், பாஸ்டர் வருவாரோ வரலையோ, நான் வீட்டில் இருந்துக்கிறேன். That's not the attitude. When the pastor was absent, the church was still praying. Church was still praying earnestly. They never looked for a pastor to be there. பாருங்க, பாஸ்டர் என்ன மன உளைச்சல் இருந்தாரோ தெரியல, உள்ள போட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் யாரை கொலை பண்ணியிருக்காங்க? யாக்கோபை கொலை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ என்ன பயத்தில் இருந்தால் மனுஷன் தானே, உள்ள என்ன பயத்தில் படுத்தாரு. எனக்கெல்லாம் சில நேரம் நிறைய மன உளைச்சல் வரும். நிறைய பேர் கேட்பாங்க, அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவீங்க? நான் ஒரு பாஸ்டர்கிட்ட பீகார் வந்து அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டேன். அவர் பேசிட்டு போது சொன்னார். அவர் என்கிட்ட கேட்டார், என்ன பண்ணுவீங்க? இந்த ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா படுத்து தூங்கிடுவேன் அப்படின்னு. எனக்கு இருக்கிற ஒரே ரெமெடியே, இருக்கிற மன உளைச்சல் நடுவில் ஒரே ரெமெடி, பெரிய ஸ்பிரிச்சுவல் ரெமெடி வந்து ஆண்டவர் சமூகத்துக்கு போவேன். அதுக்கப்புறம் டைம் கிடச்சா அந்த டைமில் நல்லா என்ன பண்ணிடுவேன்? தூங்கிடுவேன். அப்புறம் எழுந்தால் தான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகும். அந்த மாதிரி பேதுரு என்ன பண்ணுறாரு? சபையார் பேதுரு பாஸ்டர் உள்ள போய் என்ன பண்ணிட்டாரு? தட்டது கூட தெரியல. அப்படியே வந்து எழுந்து கூட சங்கிலியெல்லாம் ஊந்துருச்சு, வெளியே வந்து கூட அப்படியே மயக்கமாகவே வெளியே வர்றாரு ஆளு. அவ்வளோ டயர்டாக தூங்கிட்டு இருக்கிறார். ஆனால் சபையார் தூங்கவில்லை. ஊக்கத்தோட தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார்கள். ஊழியக்காரனுடைய சங்கிலிகள் அருந்து விழுந்தது. Since because we are here, நான் கொஞ்சம் கொரியா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் என்னோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்லாம் கொஞ்சம் மாற்றிட்டு இருக்கிறேன். அடிக்கடி கோட் போடுறேன், டைலாம் போட்டு அப்படி நல்லா அப்படி பங்கமாக நிற்கிறதுனால எவ்ரிதிங் இஸ் ரைட் அப்படி கிடையாது. எல்லாம் பாஸ்ட் லைஃப்பில் நல்லா போயிட்டுருக்குன்னு கிடையாது. We too have challenges, we too have fears, we too have struggles, we too have things that makes us to cry. எங்களுக்கும் சவால்கள் இருக்கிறது, எங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்குது, எங்களுக்கும் தேவைகள் இருக்கிறது, எங்களையும் அளவைக்கிற எத்தனையோ காரணிகள் இருக்கிறது. ஒன்று தான் நம்பி இருக்கிறது, உங்களுடைய ஜெபங்கள்.
And I tell you, I confess you very boldly because it's true. நான் ரொம்ப ரொம்ப உண்மையா சொல்றேன். And there are times where we cannot, I myself, even pastors cannot pray with freedom, with liberty. பல தருணங்கள் இருக்கிறது எங்களால் கூட விடுதலையோடு கூட ஜெபிக்க முடியாத தருணங்கள். நிறைய மன அழுத்தங்கள் இருக்கும்போது அப்படிலாம் இருக்க முடியாது. இங்கே வந்தால் அப்படியே வீரசாரமாக துதிப்போம், ஜெபிப்போம், வல்லமையாய் அப்படின்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் ஏன்னா இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறேன், நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க சொல்லுங்கள், என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நான் உட்காந்தேன்னா நீங்களாம் படுத்துருவீங்க. when a leader stands, people sit comfortably. ஒரு ஊழியக்காரன் நின்னா தான் ஜனங்க விடுதலையாக சமாதானமாக உட்காந்துருக்கு. நான் உட்காந்துட்டேன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? படுத்துருவீங்க. அப்போது நான் படுத்தா நீங்களாம் எழுந்திருக்கவே மாட்டீங்க. that's the leadership principle. ஒரு தலைவன் 1000 பிரச்சனை இருந்தாலும் நெஞ்சை நிமித்திட்டு ஜனங்களை என்ன செய்தாகணும்? பலப்படுத்தணும். அதுதான் leadership. That's why we are standing here, but we still have challenges. எங்களுக்கும் எத்தனையோ என்ன இருக்கிறது. there were times, சில ராத்திரிகள்லாம் கடந்த சில நாட்களில் சில ராத்திரிகள் நான் தூங்கலை. சபையில் கேள்விப்பட்ட சில விஷயங்கள்லாம் that made me to sleepless. சில நேரம் பேக் பெயின் அண்ட் இந்த நெக் பெயின் வந்துருச்சுன்னா that won't let me to sleep. கண்டினியூஸாக 6 நாள் 7 நாள் பீகாரில் 140-150 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன், 300 கிலோமீட்டரு ட்ராவலு. போன சனிக்கிழமை நான் ராத்திரி வந்தேன். அதுக்கப்புறம் 3 சர்வீஸு, அதுக்கப்புறம் டெய்லி 3 வேளை ப்ரேயரு. இன்றைக்கி நிற்கிறேன். ஸோ நல்ல சந்தோஷமாக திருப்தியாக தூங்கி எனக்கு தெரிஞ்சு 3 வாரம் ஆச்சு. தூக்கம் இல்லைனா, சரீரம் இல்லைனா ஆகுது, மனசு ஒரு மாதிரி ஃபுல் ஆஃப் இதாகுது. இன்றைக்கி முடிச்சுட்டு மறுபடியும் 2-3 நிகழ்ச்சிகளுக்கு போக வேண்டியிருக்குது. ஆல் தீஸ் ஆர் தேர். அதனால் ஒன்று தான், சபையாருடைய ஜெபங்கள் தான் எங்களை நிற்க வைக்கும், எங்கள் சங்கிலிகளை அருந்து விழ பண்ணும். சபையார் ஊக்கத்தோடு தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார்கள். எங்களுக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை அதுதான். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பிரைஸ் காட். திடீர்னு நேற்று ஒய்ஃப் கொஞ்சம் முடியல, மறுபடியும் அந்த பெயின் ஸ்டார்ட் ஆகுது. அன்றைக்கி என்ன மாதிரி இருந்தது அப்படின்னா, நேற்று we had to go. ராத்திரி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு டாக்டர் 8 மணிக்குள்ளே வந்துருங்க அப்படின்றார். இங்கே ப்ரேயர் நடக்குது, மனசெல்லாம் இங்கே இருக்குது. வேறு வழியில் போய் டாக்டரை போய் பார்த்துட்டு வர்றோம், வேகமாக போயிட்டு பார்த்துட்டு வரோம். இது மாதிரி எப்போ எதுவுமே தெரியாது. அதனால் ப்ரைஸ் காட், ஒரு நம்பிக்கை, சபையார் ஊக்கத்தோட ஜெபம் பண்ணுறது தான். ஜஸ்ட் ப்ரே ஃபார் அஸ். ஆமென். பாஸ்டருக்காக எதிர்பார்க்காதீங்க. when I'm here, my heart will be here, my body will be here. when I'm not here, my spirit will be here. என் இருதயம், என் ஆவி இங்கே தான் இருக்கும். அதனால் நீங்கள் உற்சாகத்தோடு ஜெபம் பண்ணுங்க. அந்த சபை தான் வளர்கிற சபை. ஆதி சபை பாஸ்டர் இருந்தாலும் இல்லைனாலும் தேவர் என்ன செய்தாங்க? ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பாஸ்டர் எதிர்பார்த்து அவர்கள் நிற்கவில்லை. அந்த ஜெபம் தான் அவர்களை ஊக்கப்படுத்தினது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நெக்ஸ்ட் வேகமாக போய் முடிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயீனும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். கரங்களை வைத்து ஆமென் சொல்லலாமா? நான் சொல்றேன், ஒரு சர்ச்சினுடைய வெற்றி என்பது எவ்வளோ பேர் சர்ச்சில் இருக்கிறாங்கன்றது இல்லை, எவ்வளோ பேர் சபை அனுப்புகிறது. எவ்வளோ பேர் சபையிலேருந்து மிஷன்ஸ்க்காக வெளியே போனாங்க. நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை என்ன செய்யுங்கள்? சபையிலிருந்து பிரித்து விடுங்கள். இந்த சத்தம், அதாவது சர்ச்சினுடைய பர்பஸ், மிஷன்ஸ் என்கிற பர்பஸ், வெளியே புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்குங்கள் சொன்ன அந்த பர்பஸ், அந்த நோக்கம் எப்போதான் வெளிப்படுது, எப்போதான் ஆக்டிவேட் ஆகுது, எப்போதான் அது பலனடையுது அப்படின்னா, சபை கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருந்தார்கள். Church was fasting and praying.
சபையினுடைய உண்மையான நோக்கம் வெளிப்பட வேண்டுமானால், உண்மையான நோக்கம் நிறைவேற வேண்டுமானால், சபையில் உண்மையான நோக்கம் செயல்பட வேண்டுமானால் அதற்கு உகந்தது உபவாசமும் ஜெபமும் தான். எந்த சபை ஜெபிக்குதோ அந்த சபை அது புறப்பட்டு போகிறது. எந்த சபை ஜெபிக்குதோ, சீரியஸாக ப்ரேயர் எடுத்து பண்ணுறாங்களோ அந்த சபை தான் அறியாத ஜனங்களை போய் சந்திக்கிறது. அந்த சர்ச்சை தான் ஆண்டவர் பர்பஸுக்கு நேராக ஆக்டிவேட் பண்ணுகிறார். ஜெபிக்காத சபைகள் அனுப்பவும் அனுப்பாது. ஜெபிக்காத சபைகள் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது. ஜெபம் சபையினுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். there is another passage. இன்னொரு வார்த்தையை வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 13-14. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்தீரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். ஆமென் சொல்றீங்களா? பாருங்க, வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் அவர்கள் ஆற்றங்கரை அருகே உட்கார்ந்து என்ன செய்தார்கள்? ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அன்னைக்கு சர்ச் இல்லைங்க, அன்னைக்கு ஒரு சபைக்கு கட்டிடம் இல்லை. அவங்க கிடைச்ச இடம் எந்த இடம் தான் சொல்லுங்க? எந்த இடம் தான்? ஆற்றங்கரையின் அருகே. we should be thankful to God for everything. நமக்கு ஆண்டவர் மெயின் ரோட்டில் ஒரு சர்ச்சை கொடுத்துருக்கிறாரு. நல்ல ஏசியை போட்டு நல்லா உட்காந்து எல்லாம் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். we should be happy. நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். ஆற்றங்கரையில் உட்கார்ந்து ஜெபிக்கிறார்கள். கர்த்தர் லீதியாளுடைய இருதயத்தை என்ன பண்ணாரு? திறந்தார். ஜெபம் அநேகருடைய இருதயங்களை திறக்கிறது. நிறைய பேர் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. இது அதற்கு காரணம் கர்த்தர் உங்களை இங்கே கொண்டு வந்ததுக்கு காரணம் இங்கே நடக்கிற ஜெபங்கள் தான். நிறைய பேருக்கு பேர் சொல்லி ரொம்ப நாள் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல உங்கள் பேர்களை கார்டுகளில் எழுதி ஜெபம் பண்ணியிருக்கிறோம். அதனால தான் அந்த ஜெபத்தை கேட்டு உங்களுடைய இருதயத்தை திறந்து ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். யூ ஆர் நாட் ஹியர் பை ஆக்சிடென்ட். யூ ஆர் நாட் ஹியர் ஜஸ்ட் பிகாஸ் சம்படி ஜஸ்ட் புல்ட் யூ ஓவர் ஹியர். யாரோ உங்களை இழுத்து வந்ததுனால, யாரோ உங்களை அழைத்து வந்ததுனால மாத்திரம் அல்ல. அதற்கு முன்னாடி சபையினுடைய இடைவிடாத ஜெபங்கள் உங்களுக்காக. இன்னும் நிறைய பேருடைய இருதயத்தை கர்த்தர் திறக்க போகிறார். அதற்கு இந்த சபை ஜெபிக்க வேணும். லெட் மீ கோ ஆன். இன்னொரு வார்த்தையை வைத்து முடிப்போம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்காற்படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் கூட ஜெபம் பண்ணினான். இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கால் படியிட்டு எல்லாரோடும் கூட என்ன செய்தான்? ஜெபம். 3.5 வருஷம் அந்த ஜனத்துக்காக சத்தியத்தை சொல்லி அவர்களோடு கூட இருந்து அவர்கள் எல்லாத்தையும் அவர்களுக்கு சொல்லி கொடுத்து அவைகள் எல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு முழங்கால் படிட்டு பவுல் என்ன செய்தார்? அவர்களோடு சேர்ந்து சபையினுடைய ஆரம்பம்னு ஜெபம்னு சொன்னேன். சபையினுடைய முடிவும் இதுதான், ஜெபம் தான். எதுலையுமே அவர்கள் ஜெபத்தோடு முடித்தார்கள். எந்த ஒன்றுமே ஜெபத்தோடு முடிக்கப்பட்டது. அதனால தான் ஆதி சபை வளர்ந்தது. இன்னைக்கு நமக்கு மாதிரியாக இருக்கிற சபை. அதனால சபையார் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. இந்த ஜெப நாட்கள் என்பது ஏதோ யாரிடத்துலையோ கற்றுக்கொண்டதையோ எங்கேயோ கேட்டதையோ இந்த சபை நடத்தி கொண்டிருக்கவில்லை. இது சத்தியம். இதுதான் சபையினுடைய சாராம்சம். இதைத்தான் ஆதி சபை செய்தது. அந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அதைத்தான் நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ப்ளீஸ் பி த பார்ட் ஆஃப் திஸ் great cause of God, great work of God, great move of God. தேவனுடைய இந்த பெரிய நோக்கத்தோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். அதுதான் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற மாதிரி. ஜெபிக்காத சபை வளராத சபை, ஜெபிக்காத சபை செயல்படாத சபை, ஜெபிக்காத சபை தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது. சபையினுடைய ஆதியும் அந்தமும் ஜெபமாய்த்தான் இருந்தது. அவர்கள் ஜெப நாட்களை, ஜெப வேலைகளை சீரியஸாக எடுத்தார்கள். கொஞ்சம் இந்த நாட்களில் இன்னும் 2 வாரம் இருக்குது, அடிக்கடி ஜெபங்கள் நடக்கிறது. கொஞ்சம் அதையும் சீரியஸாக எடுப்போம். அதோடு கூட 2 வாரம், இன்னும் ஒரு 14 நாள் தான் ஜெபம் பண்ண போகிறோம். 3 வேலைகள். இட்ஸ் a tiring job for me. I know it's going to be a very tiring job.
3 வேளை வந்து நடத்துறது எனக்கு ஐ நோ வாட் இஸ் இட் இஸ். என்னுடைய பிள்ளைகள் அவங்க ராத்திரி 2 மணிக்கு 3 மணிக்கு அசைன்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு காலையில் 5:30 மணிக்கு எழுந்து ஓடி வர்றாங்க, மறுபடியும் மாலைக்கு வர்றாங்க. ஃபார் த என்டையர் ஃபேமிலி இட்ஸ் கோன் பி அ வெரி சேலஞ்ச், பட் வி ஸ்டில் ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட் டேஸ் டு கம் த்ரூ த ப்ரேயர். நல்ல நாட்களை நாம் ஜெபத்தினால தான் பார்க்க முடியும். தயவுசெய்து உங்களோடு ஒவ்வொருவரோட ஐம் ஸ்பீக்கிங் ஹார்ட் டு த ஹார்ட். ஐ நோ யூ ஹேவ் கமிட்மெண்ட்ஸ், ஐ நோ யூ ஹேவ் ஆல் த சேலஞ்சஸ் ஃபார் யுவர் ஃபேமிலி, ஃபார் யுவர் பிஸ்னஸ் அண்ட் ஃபார் யுவர் ஜாப், பட் yet ப்ளீஸ் மேக் ஷுர் திஸ் இஸ் வெரி ப்ரையாரிட்டி. இது ரொம்ப முக்கியமானது. சபையின் ஜெப நாட்கள் முக்கியமானது. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. தயவு செய்து மேக் யுவர் டைம்ஸ். 3 வேளை நடக்குது, ஏதாவது ஒரு நேரம் வாருங்கள். அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 3 நாளாவது வாங்க. அட்லீஸ்ட் 2 நாளாவது வந்து ஜெபத்துக்கு உட்காருங்க, நாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். நான் வரனால என்ன ஆகப்போகுது? நான் விசுவாசிக்கிறேன், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்போவுமே ஒரு மனத்திற்கு ஒன்றா இருக்கிறதுக்கு என்ன இருக்குது? பவர் இருக்குது. சத்ருவோடு போராடுகிறதற்கு ஒரு யுத்த சேனை எவ்வளோ பெருசாக இருக்குதோ அவ்வளோ தூரம் வெற்றி சமீபமாக இருக்கிறது. அதனால் we need you. Everyone is needed. Please choose your times. 2 நேரமாவது வாங்க, ஜெபிக்கலாம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம், தேவனுக்கு உரிய சபையாக இருக்கலாம். எழுந்து நின்று நாம் ஜெபிக்கலாம். Shall we all stand to our feet and pray and conclude this service? Hallelujah. வேகமாக எழுந்து நின்று. Thank you Lord. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளு. ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யൂ. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெய, ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெய, ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். கைகள் உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் ஜீவியத்திற்கு இதுவே சட்டமாக போகட்டும் ஆண்டவரே. இதுவே எங்கள் ஆண்டவரே ஜீவியத்தின் சட்டமாய் மாறட்டும் ஆண்டவரே. சபையாகிய நாங்கள் இந்த ஆதி சபையை போல நல்ல ஜெபத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்க உதவி செய்வீராக ராஜா. ஜெபம் எங்களுடைய டிஎன்ஏவா இருக்கட்டும். ஜெபம் எங்களுடைய ஆரம்பமும் அந்தமுமா இருக்கட்டும். ஜெப நாட்கள் அல்ல, ஜெப வேளைகளை நாங்கள் நோக்கி போகிற நல்ல நாட்கள் வரட்டும் ஆண்டவரே. ஊழியர்கள் ஜெபிக்க முடியாமல் போகிற தருணங்கள்ல சபையார் ஊக்கத்தோடு அவர்களை ஆமென் ஜெபத்தில் தாங்குகிற சபையாய் மாறட்டும் எங்கள் தேவனே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஜெப அனுபவம் எல்லாருக்கும் வரட்டும். கை உயர்த்தினவர்கள் நல்லா ஒப்பு கொடுங்க. 2 கைகளை உயர்த்தி, இந்த நாட்களில் நான் ஜெபத்துக்கு வர்றதுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. சபையில் இருந்தால் நான் ஜெபம் பண்ண ஆமென் எனக்கு ஆண்டவரே உதவி செய்வீராக. நான் ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போகிற ஆளாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த சர்ச்சினுடைய ஆண்டவரே பேரே ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர் ஃபார் எவ்ரி ஒன். ஆண்டவரே இந்த சபையினுடைய ஆண்டவரே பேரே ஜெப வீடு, சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. ஆகவே இங்கே வந்த எல்லாரையும் ஜெபத்துக்காகத்தான் நீர் அழைத்து வந்திருக்கிறீர். வந்து ஜெபம் பண்ணி ஜெபத்தில் நிற்க உதவி செய்வீராக. காலையில் முடிந்தவர்கள், மத்தியானத்தில் முடிந்தவர்கள், மாலையில் முடிந்தவர்கள் வந்து ஏதோ ஒரு நேரமாவது ஜெபிக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே 6 நாட்கள் 7 நாட்கள் நடக்குது, 3 நாட்களாவது வர உதவி செய்வீராக. இந்த ஜெபங்களை ஆசீர்வதித்து தாரும். ஜனங்கள் எல்லாரும் வந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவர்களாய் மாற்றும். இயேசுவின் திருநாமத்தில் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம், ஐக்கியம், பாதுகாப்பு, பராமரிப்பு, வழிநடத்துதல் இன்றைக்கும் என்னைக்கும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஹalleluya, hallelujah, 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 துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும். ஹalleluya, hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென், ஆமென். ஒரே நிமிஷம் உட்கார்ந்து உங்கள் தனிப்பட்ட தேவைகள் இருக்குமானால் அதற்காக நீங்கள் ஜெபித்து விட்டு செல்ல அன்பாய் கேட்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you.